அப்படி பண்ணிவிட்டு சீதையனுடைய கிரகம் போனாள். சீதை அபிஜா ராஜசர்மானாம்னார் வால்மீகி. ராஜசர்மங்கள்லாம் படிச்சவளாம் அவள். சுவாமி நடந்து வராள், ஒன்கூட குடிக்கல, புஷ்பஹாரம் போடல, பீதாம்பரம் போத்தல்ல, சந்தனம் பூசல்ல, திலகம் இடல்ல, தலையில புரோட்சணங்கள்லாம் பண்ண தீர்த்தம் இல்லை. அதை பார்த்துவிட்டு நாதா என்னுடைய பாக்கிய குறவுனால உங்களுக்கு பட்டாபிஷேகம் தடப்பட்டு போயிட்டோன்னு காட்டாள். பித்ருவாக்கிய பரிபாலனம், பரதனுக்கு ராஜ்யம், தண்டகாரண்யம் போறேன். சீதே நான் பரவிட்டு போன பிறகு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? யாத்தே சமயி கல்யாணி வனம் நிஷேவிதம் व्रतोपवासपरया वर्धितव्यं त्वया नघे काहल्यमुत्थाय देवानां कृत्वा पूजां यथाविधि वन्दितं यो दशरथः पिता मम नरेश्वर महात्मा च मम कौसल्या वृद्धा सन्तापकर्षिता धम्ममेवाग्रतः कृत्वा स्वतः सम्मानमर्हति. சுவாமி சீதையை பார்த்து கல்யாணின்னு கூப்பிட்டாளா? நீ வந்தது நோக்குண்டு குடும்பத்துல நிச்சய கல்யாணம், நான் காட்டுக்கு பரப்பிட்டு போறேன். நீ நித்தியம் காலையில எழுந்திருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணிவிட்டு சக்கரவர்த்தி தசரதனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணணும். வந்திதவ்யோ தசரதா பிதாமம நரேஸ்வர. எங்க அம்மாவுக்கு பிரஜை இல்லாம கிடக்காள். அவளுக்கு பகலா ராத்திரியான்னு தெரியாத ஒரு நிலையில வந்துட்டாள் அம்மா என்னுடைய பிரிவினாலே. அவளுக்கு நீ ஏதாவது தர்மம் உண்டுன்னு பாலை கொண்டு போய் வாக்குல விட்டா உண்டு, நீ 2 சொம்பு ஜலம் விட்டு ஸ்நானம் பண்ணி வச்சா உண்டு தர்மத்துக்காக. அவள் கூப்பிட்டு எனக்கு பசிக்கிறதுன்னோ ஸ்நானம் பண்ணணும்னோ சொல்ற நிலை தாண்டி போச்சு. ஆகையினால தர்மமேவாக்ரதः கிருத்வா சம்மானமர்ஹதி மாதா ச மம கௌசல்யா वृद्धा சந்தாபகர்ஷிதா. ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்காள், சந்தாப கரிஷிதாங்கிற. தாபகரிஷிதா சந்தாபகரிஷிதா விருத்தா. வயதான சமயம், கடும் தாபம், பிரஜை இல்லாத நிலையை அடைஞ்சுட்டாள். நீ ஏதா புண்ணியம் உண்டுன்னு ஜலத்தையோ பாலையோ வாக்கில விட்டா உண்டு, எங்க அம்மாவை நீ கை விடாம பாத்துக்கணும்னு சுவாமி கண்ணும் கண்ணீருமா சொன்னாளாம். உடனே தேவி உங்களை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், கூடத்தான் வருவேன்னு ஆரம்பிச்சாளா. தங்களோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், தங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நரகம். இந்த வாஸ்தவமான என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுன்னு என்ன அழிச்சுன்னு போகணும். இப்படி சொன்னாள்.